இந்த வெளிநாடுகளுக்கு விசா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு ஒரு குரூப் ஓடிச்சு. ஆல்ரெடி நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம். அந்த வீடியோஸ் வந்து இப்போ தான் நிறையா ரீச் ஆகும் போல். ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டு இப்போ தான் நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி யூரோப் கண்ட்ரிக்கு நான் 1,50,000 ரூபா கட்டியிருக்கேன், 2 மாதம் ஆகுது, இது வரைக்கும் எனக்கு விசாவும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவரை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கால் பண்ணி அவங்களுடைய டீட்டெயிலாம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இந்த வந்தால் ஏஜென்ட் அப்படின்ட்டு. ஸோ எல்லா ஏஜென்ட்டை பற்றி நமக்கு தெரியாது. நம்ம ஒரு சில ஏஜென்ட்டு வந்து ஏமாத்தினானுங்க, அவங்கள பற்றின வீடியோஸ் தான் நம்ம போட்டிருந்தோம். நிறையா பேர் நிறையா கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர், அதே மாதிரி அரபு கண்ட்ரிகளுக்கு, இந்த மாதிரி இங்கே குவைத்தே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ராடு நாய்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு ரொம்ப பேர் சுற்றி இருக்காங்க. ஸோ அவங்களும் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணி போடுங்க, இவன் ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆளுகளை ஃபோட்டோக்களை அதோடைய டீட்டெயில், பேமெண்ட் பண்ணக்கூடிய டீட்டெயில், இது எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டையும் அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம வீடியோவாக எடுத்துலாம் போட முடியாதுங்க. நமக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது. சாதாரணமாக ஒரு வீடியோ போட்டாவே அதிலேயே கண்ட நாய்கள்லாம் ஃபோன் அடித்து சம்மந்தம் இல்லாமலாம் பேசிக்கிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அது போக நம்மளுடைய ஐடியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ்கள் போட்டு நம்மளுடைய ஐடியுமே கிட்டத்தட்ட 3 ஐடி டோட்டலாகவே லாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்குமே வருது. அதனால் இவரை பற்றி தெரியுமா, இவர் கரெக்டாக இருக்காரா இல்லை ஃப்ராடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் கேட்குறாங்க. ஸோ எல்லாரை பற்றி நமக்கு தெரியாது. நம்ம ஒரு சில பேர் பாதிக்கப்பட்ட ஒரு சில பேர்கிட்ட வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம சொல்லலாம். அதனால் நம்மகிட்ட பெரிய அளவில் ஒப்பீனியன் கேட்குறீங்க அப்படின்னா தெரிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லலாம், தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அது தெரியாதுங்க. யூரோப் கண்ட்ரிகளை பொறுத்த வரைக்கும் அந்த யூரோப் கண்ட்ரிகளுக்கு யார் யார் ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அவங்கள பக்காவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுங்கள். ஏன்னா யூரோப் கண்ட்ரிகளுக்கு அமௌண்ட் அதிகமாக கட்டுறீங்க. அதே மாதிரி சிங்கப்பூராக இருந்தாலும் சரி, அதுக்குமே அமௌண்ட் நிறையா கட்டுறாங்க. சிங்கப்பூருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கா ஃப்ராட் நாய்க்கெலாம் நிறைய பேர் இருக்கானுங்க. அவங்களாம் அமௌண்ட் வாங்கிட்டு 2 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபா வாங்கிட்டு அசால்ட்டாக பதில் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ரொம்ப பேர் நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுறாங்க. நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் அவங்ககிட்ட போயிடுச்சு அப்படின்னா அவன் கையிலேருந்து நம்ம மொத்த பைசா கூட ரிட்டர்ன் வாங்க முடியாதுங்க. சைபர் கிரைமுக்குலாம் போனோம், போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா கழுவி ஊற்றுறானுங்க. நம்ம திட்டுறானுங்க, எல்லாம் என்ன படிச்சிருக்க, இந்த காலத்தில் இப்படி இருக்கியா, எவ்வளோ அவேர்னஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் போய்ட்டு அங்கே பணம் கொடுத்தேன், இங்கே பணம் கொடுத்தேன், இந்த ப்ரோக்கர்ட்ட கொடுத்தேன், அந்த ஏஜென்சி கரெக்டாக கொடுத்தேன், இன்றைக்கி இந்த காசு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பணம் கொடுத்து ஏமாந்தது ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அங்கே சைபர் கிரைமில் போனதுக்கப்புறம் எஸ்பி ஆஃபீஸ்லேயே சைபர் கிரைம்லேயே அவனுங்க பிடிச்சி திட்ட பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கவே போகக்கூடாதுடா அப்படிங்கிறது மாதிரி ஆகிப்போம். அந்த அளவுக்கு அவ்வளோ திட்டுவானுங்க. திட்டி ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு ஒரு 5,000 ரூபாயோ 10,000 ரூபாயோ ரெக்கவரி பண்ண முடிஞ்சு அப்படின்னா அதே பண்ணி கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியல, ப்ளீஸ் சைன் வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ ஏகப்பட்ட ஃப்ராடு நாய்களை வந்து பிடிக்க முடியறதே கிடையாது. ஈஸியாக ஒளிஞ்சி மறைஞ்சிக்கிட்டு போயிடறானுங்க. இதில் ஒரு சில பேருக்கு என்னென்னா 40,000 30,000 அந்த மாதிரி பணம் அமௌண்ட் போயிருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் சின்ன அமௌண்ட் தான், 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா லாஸ் பண்ணவங்களே கண்டுபிடிக்க முடியல, அவங்களாம் சின்ன அமௌண்ட் தான், நாங்கள் ஸ்டெப் எடுக்க முடியாது அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டுக்கிறது இல்லை, பாதி எல்லாரையும் பிடிக்க முடியறதில்ல. அப்படிங்கிறதுனால தான் இந்த நாய்களும் திரும்ப நிறையா பேரை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. அதனால் பார்த்து நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா தெளிவான ஆளான்னு பார்த்து அதுக்கப்புறம் பண்ணுங்கள். நம்பிக்கையான ஆளாக இருந்தால் பண்ணுங்கள். நம்மளும் நிறையா வீடியோஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நிறைய அவேர்னஸ் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாருமே தெளிவாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நம்மளே கூட 4 நாய்ங்க ஏமாற்றிட்டு போயிடும், நம்பிக்கை அப்படிங்கிற பேர்லாம் ஏமாற்றிட்டு போயிடும். ஸோ அது காலங்காலமாக நடந்துகிட்டே தாங்க இருக்குது. அது ஏமாறுறவன் இருக்க தொட்டிக்கும் ஏமாத்துறவன் இருந்துகிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதையில் தான் போயிட்டே இருக்குது. பாருங்கள், வெளிநாடுகளுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு முயற்சிகள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நல்ல ஆளுகளை வச்சு பண்ணுங்கள். தெரியாத கண்ட பரதேசி நாய்கிட்ட போய் கொடுத்து மாட்டிக்கிறாதீங்க. நன்றி.